இது வந்து அவிலாஞ்சி தெய்வ திருமகனில் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொல்லி விக்ரம் சொல்லுவார். அதுதான் நிலான்னுட்டு திரிவார். அந்த படத்தோட ஏரியா தான் இது. இந்த பாருங்கள், இந்த இடம் வந்து அவிலாஞ்சியுடைய என்ட்ரன்ஸு. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளார இறங்கினீங்கன்னா ஆறு போகுது. நல்லா சுத்தமான தண்ணி, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற இது. ஆனால் மழை டைமில் ஃபுல்லாக டேம் மாதிரி தண்ணி நிற்கும். மற்ற டைமில் நீங்கள் போகலாம், இன்னும் அந்த சைடு ஃபுல்லாகவே போகலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவிலாஞ்சி உள்ளார போகிறதுக்கும் இருக்கும், ப்ளூ கலரில் வாட்டர் இருக்கும் அந்த சைடு. ஆனால் அது இப்போ நிலச்சரிவு வந்து இதாகிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கே ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து இது எமரல்ட் டேமோடைய தண்ணி இதோடைய பேக் சைடு இது. ஆனால் அந்த சைடு வந்து எமரல்ட் டேம் வரும். இந்த டேமுக்கு போகிற வாட்ரு இங்கே பாருங்க. ஊட்டியிலேருந்து அவலாஞ்சி வந்துட்டிங்கன்னா வர்ற வழியில் செக் போஸ்ட் இருக்கும். டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார போகிறதா இருந்தால் டிக்கெட் எடுக்கணும். ஃபாரஸ்ட் வண்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க, ட்ரக்கிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டோம், அந்த சைடு போகலை ட்ரக்கிங்கெல்லாம். ஏன்னா முன்னாடி போனால் பாதி வரைக்கும் தான் இப்போ போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபேமிலி, பேச்சுலர் எல்லாருமே வரக்கூடிய ஒரு அருமையான இடம். நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க சுற்றி போக முடியாது, அவ்வளோ பெருசு இருக்குது. இதோட டேம் வந்து அங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், அருமையாக இருக்கும். 2 வியூ மாதிரி லாஸ்ட்டில் பிரியுது. இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். ஆனால் இப்போ வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக ஓடிட்டுருக்கு ஆறு மாதிரி.